மீண்டும் சிக்கலில் சிக்கிய செந்தில் பாலாஜி. சிபிஐக்கு மாறிய முக்கிய வழக்கு. ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. இதுதான் இப்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு செய்தி. தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கு கடந்த 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை அந்த காலகட்டத்தில் சுமார் 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டன. இந்த டெண்டர் நடவடிக்கையில் சுமார் 397 கோடி ஊழல் நடந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீஸில் அதிமுக வக்கீல்கள் அணி துணை செயலாளர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரியிருந்தார். இதேபோல் அறப்போர் இயக்கம் சார்பில் இந்த ஊழல் குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீஸில் புகார் செய்யப்பட்டது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் முன்பு நடந்து வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வக்கீல் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் தொடர்பான ஒப்பந்தங்களை ஒதுக்கீடு செய்ததில் செந்தில் பாலாஜிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று வாதிட்டார். இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்காக வழக்கு விசாரணையை 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதன்படி கடந்த 15ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பிலும் மனுதாரர்கள் தரப்பிலும் வக்கீல்கள் ஆஜராகி தங்களது இறுதிக்கட்ட வாதங்களை முன்வைத்தனர். இதையடுத்து இந்த வழக்குகளின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதன்படி மின்மாற்றி கொள்முதலில் முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் 2 வாரங்களில் அனைத்து ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டனர். சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசாகட்டும் அல்லது டான்ஜெட்கோவாகட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறையாகட்டும் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதுதான் இப்போது வெளியாகிருக்கிற செய்தி. ஸோ சிபிஐ விசாரணையில் மீண்டும் செந்தில் பாலாஜி சிக்குவாரா அப்படின்னு இப்போ அரசியல் வட்டாரங்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.